ஸோ கைஸ் நம்ம இப்போ முன்னேறி போயிட்டுருக்கோம். என்னதுடா இது? ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது கைஸ். போனால் ஈத்துற போகுது, பயமாக இருக்குது. ஓகே ஒன்றும் பண்ணல. இன்ஸ்பெக்ட். ஓகே நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க்கு தான் போல். ஓகே எவன்டா அவன்? யாரா இவன்? கொம்புலாம் வச்சுன்னு வந்திருக்கான். எங்கள் கையில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கத்தி? ஓகே கைஸ் இவனை அடிக்கணும் போல் நம்ம. டே கொன்னாரே போச்சு, செத்துட்டாங்க. கேடி ப்ரோ ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம கிரிம்வேலர்ன்ற ஒரு பயங்கரமான கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படிப்பட்ட ஒரு கேம்னா, பிளாக் மித் ஹோங்காங் கேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமும் அதே மாதிரி லிட்டில் நைட்மேர்ஸ்ன்ற கேமும் சேர்த்து ஒரு மொபைல் வெர்ஷன் தான் இந்த கேம். அண்ட் இந்த கேம் எஸ் கைஸ் மொபைலில் இருக்குது. நீங்கள் இது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரோம். சூப்பராகவே இருக்குது கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே நம்ம வந்துட்டோம். ஓகே இந்த கேரக்டர் தான் நம்ம போல். ஒரு கத்தி இருக்குது நம்மகிட்ட, பெரிய கத்தி. முன்னாடி எவனாவது வந்தான்னு வச்சுக்கோங்க, போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அங்கே என்ன பொம்மையாக வச்சுருக்கானுங்க விளாட்றதுக்கா? இதுவும் போலங்க, ஜம்ப் பண்ணுறதுக்கு சொல்லித்தரானுங்க போல். ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் சொல்லித்தரீங்க. டேய் நான் என்ன குழந்தையாடா? டேய் இதை பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, இப்போ அதிகமாக ஜம்ப் பண்ணுன்னு சொல்லி தராங்க. பார்த்தீங்களா என்ன நான் சொல்கிறானுங்க? பார்த்தீங்களா டாஜ். என்னதுடா இது? ஸ்பீடாக போகிறது போலங்க. நடுவில் என்ன எவ்வளோ பெரிய குழி, கீழே விழுந்தால் ஏதாவது ஆகும் போல். அங்கே நம்ம இருக்கவே வேணாம், போயிடலாம். எங்கே அது மினுக்குதுங்க எங்கேயோ. என்னதுடா இது? ஏதோ கல்லாக இருக்குது, அதை பொறிக்க வச்சுனாங்க பாக்கெட்டில். டேய் கல்லெல்லாம் பொறிக்க வச்சுருக்கீங்க, அறிவில்லை? ஓகே நடுவில் பானையாக போட்டு வச்சுருக்காங்க. இது நான் கடுப்பாயிடுவேங்க. மறுபடியும் ஜம்ப் பண்ண சொல்லித்தரானுங்க. ஓகே இது என்னது? ஏங்க நம்ம இப்போ லெவல் 1 இருக்கோம் போல். லைஃப் 100 இருக்குது, அட்டாக் பவர் அது இது. ஓகே விகார் என்னென்னவோ இருக்குங்க. நம்ம நிறைய லெவல் அப்லாம் பண்ணலாம் போல் இதில். விகார் இருக்குது, சவகேரியா சரி ஏதோ ஒன்று. ஓகே நிறைய இருக்குங்க. சரி இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மறுபடியும் ஜம்ப் பண்ண சொல்லித்தரானுங்க. நான் கடுப்பாக வரேன். இந்த பாருங்க, இங்கேருந்து டபுள் ஜம்ப் பண்ணால் அங்கே போய்டுவோமா? அது எனக்கு தெரியாதா? டே இப்படிலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான். சரி ஓகேங்க. மேலே ஏதோ மினுக்குது. பானைக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஆமாம், இந்த கல் எதுக்குன்னு தெரில. அதே மாதிரி காயினாக இருக்குமோ? அங்கே ஒன்று மினுக்குது பாருங்கள், அங்கே கொஞ்சம் இருக்குது. ஒரே இடத்துல இருக்க வேண்டியதாண்டா. கல்லுக்கெலாம் இவ்வளோ சீன் போடுறீங்க பாருங்களேன். ஏங்க டே யாரா நீ? ஏங்க யாரும் நிற்கிறான்? நீங்கள் பார்த்தீங்களா? சுற்றி வச்சுனே எவனோ நின்றுருந்தான் கைஸ். முன்னாடி இன்னொருத்தன். டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? டேய் நானே போய் கேம் விளாட வரேன். எவன்டா அவன் பாருங்கள், ஜாம்பி வைரஸோட மோசமாக. டேய் எங்கே அடிக்கிறாங்க? டேய் திமிரில் அவனுக்கு 2 அடிலே செத்துட்டான். இதுக்கு தான் இவ்வளோ சீனு, தற்கூரி பாய். சரி ஓகே இருங்க. இப்போ ஏங்க அங்கங்கே இந்த பொம்மையை வைக்கிறானுங்க, நான் கடுப்பாயிடுவேன். இந்த பாருங்களேன், அங்கே இன்னும் 2 பேர் இப்போ வரானுங்க. டேயா ஏன்டா இப்படி வீட்டில் வேலை கொடுத்தா செய்யாமல் சோம்பேறித்தனமாக வந்து என்ன பண்ணுறானுங்க பாருங்களேன் அவனுங்க. இது என்னது? புல். ஓகே இழுக்க சொல்கிறாங்க. எங்கள் கதுவுக்கு லாக்கு போலங்க, கதவு திறக்குது, அதை பிடிச்சி இழுத்தா. என்னென்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? இங்கே ஏதோ கம்பியாக வச்சு கியராக போட்டு வச்சுருக்கானுங்க, அதை இழுத்தா கதவு திறக்குமா? ஏண்டா நான் கையாலே திறக்க தெரியாதாடா எனக்கு? சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பேசிக்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ நம்ம வந்துட்டோங்க. ஓகே இது என்ன இடம்? மறுபடியும் இவனுங்களா? ஏங்க என்னங்க பவர் அடிக்கிறாங்க போன வாட்டியை விட? ஓஹோ நம்மளுக்கு பவர் ஏறினாவே அவனுங்களுக்கும் ஏறுமோ? நம்ம டாச் பண்ணி அடிக்கணும் போலங்க. இப்போ இவனுங்க அடிக்க வரானுங்களா? நம்ம இதை யூஸ் பண்ணி பின்னாடி போயிட்டு, அப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துட்டு பின்னாடி போயிட்டு அடிக்கணும். இதை பாருங்க, இதோ அங்கே ஒருத்தர். சார் இருங்க வரேன். இதை பாருங்க. டேய் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. ஏங்க அடிச்சிருப்பாங்க அந்த எருமாடு. ஓகே அவனெல்லாம் காலி பண்ணிட்டோம். ஓகே இங்கே என்ன இருக்குது? ஏங்க அந்த கல். ஓகே இங்கே ஒரு 5 கல் கிடச்சிருக்கு. இது என்னடா செவுத்தில் ஏறுற? ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் செவுத்தில் ஏறுறான் பாருங்களேன். ஐயோ முள். நான் நினச்சேங்க எங்கே எப்படிங்க ஜம்ப் பண்ணுறது? லைட்டாக அழுத்துறோம் போல். ஓகே இங்கே சில பேர் இருக்கானுங்க. ஒன்று கைஸ் லூஸ் பசங்களாம் இருக்கானுங்க கைஸ். இவனுங்களாம் இதை பாருங்களேன். நான் அவனை அடிக்க போகிறேன். இவன் வந்து பின்னாடி நின்று ஷோ காட்டின்னு இருக்கான். நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அவன் அந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்கான். இருங்க மேலே கல் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்துன்னு வந்துடலாம். இருங்க இது வேறு ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஜம்ப் பண்ணி போயிடுறா. ரெடி 3 2 1 1 2. ஓகேங்க வந்தாச்சு.
இப்போ இங்கே கொஞ்சம் கல் கிடச்சிருக்கு. இந்த கல் கிடைக்கிது, சரி என்ன பண்ணணும்னு தெரில இதை வச்சுக்கிட்டு. ஓகே, இங்கே 2 பேர் இருந்தானுங்க, அடித்து சாவடிச்சாச்சுங்க. படிக்கட்டு இறங்கி போதும். என்ன என்ன இலவிடாது டே, இங்கே கருப்பாக ஏதோ இருக்குங்க. இன்ஸ்பெக்ட் என்ன பண்ண சொல்கிறானுங்க? இன்வெஸ்டிகேட் த அபேண்டட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று ஏதோ டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்களே, அதை இப்போ முடிச்சிருக்கோம் போல். டேய் யாரா நீ? எவனோ வந்திருக்காங்க பாஸ் ஆட்டுக்கு. எவ்வளோ பெரிய கத்தி பார்த்தீங்களா கையில்? டே நான் ஒன்றும் பண்ணலடா. ஆமான்னு இதை ஏதோ கொடுத்தானுங்க, அதை பார்க்க வந்தேன். இவனை அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போலங்க. இதை பாருங்க, அவன் விசிறாங்க கத்தி வச்சுக்கின்னு. நம்ம டாஜ் பண்ண சொல்லி கொடுத்தானுங்களே, அந்த மாதிரி தான் அடிக்கணும் போல். அவனுக்கு பவர் பார்த்தீங்களா, டபுள் பவராக இருக்குது. நீ அப்படியே போடா டே, நான் அவனை ஏதாவது பண்ணனா? இவன் அரமெண்ட்லாம் இருப்பான் போல. கொம்புலாம் வச்சுன்னு வரான் டேய் நான் சின்ன கத்தி தானே வச்சுருக்கேன், உனக்கே அறிவில்லை. அளவுக்கு தகுந்த ஆயிடுச்சு. அது எதிரி கூட மோதுங்கடா டேய். நானே உள்ளே பூச்சி மாதிரி இருக்கேன் அவன் பக்கத்தில் நின்னா. பேசாமல் செத்துடலாமா? இவன் வெறுப்பு ஏற்றுறாங்க. டே எப்போ ஜஸ்ட்டுங்க இந்த டாஜ் பவர் மட்டும் இல்லைன்னா நேரத்துக்கு நம்ம கன்ஃபார்ம் செத்துருப்போம். டேய் ஜம்ப் அடிக்கிறான். டேய் நீ சும்மா அடிச்சினாலும் நான் செத்துருவேன்டா. அமைதியாக இருறா. இந்த பாருங்க, கத்தி தூக்க முடியல அவனால், தேய்ச்சின்னு வரான். அந்த மாதிரி கத்தி வச்சுட்டு என்னதுக்கு நீ அடிக்கணும்? சரிங்க, நம்ம இவன் கிட்ட முடியாது போல். நம்ம பொறுமையாகவே பின்னாடி இருந்தாங்க அடிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இவன் வேற அடிச்சுன்னே இருக்காங்க. கைஸ் இவன் சரியான இந்த இடத்த தாண்டி கூட போக முடியலங்க. டேய் விட்டுட்றா, அவன் எழுத்து நான் இப்போ தான் பாதி குறைச்சிருக்கனே. டேய் எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? டேய் திமிரே, இவன் அவனெலாம் கட்டி வச்சு அடிக்கணும்டா. டேய் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு அடிக்க எல்லாரும் என்கிட்ட சீரமிஷம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த முனையில் வருவோம், சென்டரில் வரும்போது அங்கே போய் அடிக்கும். தான் நம்ம ஸ்ட்ராட்டர்ஜி. பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. பாருங்களேன், ஜம்ப் பண்ணிலாம் அடிக்கிறான். டேய் கொஞ்ச நேரம் இருறா. அவனை கவனிக்கவே இல்லைங்க. அவன் பவர் பாருங்களேன். டே இப்போது ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவன் பவர் சொன்னேன் பாருங்களேன், அவன் பவர் மறுபடியும் டபுள் ஆகிடுச்சு. அந்த கோல்டு கலரில் வந்துருந்தா டபுளாக இருக்குதுன்னு அர்த்தம். டேய் இப்படிலாம் பண்ணான். நான் டென்ஷன் ஆகிடுவேன்டா. அதை பாருங்களேன், இப்போ அதை கோல்டு போதா, ரெட்டு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? யாரா நீனு? சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு வெப்பன் கிடச்சிதுன்னா பரவாயில்ல. நம்மகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்வாடு. தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. இவனை இன்னைக்கு முடியலைங்க கைஸ், கடுப்பாகுது கைஸ். நம்ம வெயிட் பண்ணி தான் கைஸ் அடிக்கணும். நான் பேசாமல் டே போச்சு கைஸ். ஒரே அடியில் ஃபுல் பவரில் இருந்ததுங்க, ஒரே அடியில் சாவடிச்சு. டே பெருசாக அந்த பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அது பெருசாகுது. என்னடா பண்ண போகிறான்? தூக்கிட்டாங்க நம்மள. டே கொண்டுறாதரா டே, ப்ளீஸ்ரா டே. உள்ளே தூக்கி போட்டான் கைஸ். ஏதோ பண்ணுறாங்க கைஸ் நம்மள. பெண்ணாக போகுது தெரியலையேங்க. கிரிம்வே இப்போ தாங்க டைட்டிலே போடுறானுங்க. இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதா? சும்மா போலங்க இது. சரி ஓகே, இன்ட்ரோலாம் போட்டு காட்டுறாங்க. நான் பார்க்கணுமா? ஸ்கிப் பண்ணிட்டேங்க நான். சரி ஓகே, இப்போ தான் கேமுக்குள்ளேயே வரோம் போல். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் ப்ளே. இவ்வளோ நேரம் சும்மா போலங்க. ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். எங்கேயோ சூனியம் போட்ட இடத்துல எங்கேயோ வச்சுருக்கானுங்க நம்மளை. கீழே பார்த்தீங்களா தரையில்? சரி ஓகே, நம்ம எப்படிக்கா போகணும்? முடிச்சு ஓகே அப்படிக்கா தான் போகணும் போலங்க. ஸ்பீடாக போதா. இங்கே ஏதோ ஒரு கதவு லாக்கில் இருக்குது, ஆனால் அதுக்கான சாவி நம்ம கிட்ட இல்லை. ஓகே இப்படிக்கா போகணும் போல். அப்படியே இன்னும் பச்சை கலரில் இருக்குது. போதக்கு அது என்னது? பாதாள கிணறுங்க. ஜஸ்ட்டு மிஸ் அதில் ஊந்துருப்போம், நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். ஃப்ராக்மெண்ட் ரெக்வயர்டா, ஏதோ ஒன்று கதவு மாதிரி இருக்குதுங்க அங்கே. இது என்னது சிலை? ஓகே நம்ம நேராக போவோம். இதான் அந்த ஃப்ராக்மெண்ட் போலங்க, அங்கே கேட்டிருந்தாங்கல்ல அந்த டோரில். ஓகே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் வெஸ்ட்டு வந்துடுவோமா? அது கேட்டுச்சு இல்லை, இருங்க வைப்போம். இங்கே தான் டோருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் வைக்க சொன்னானுங்க. ஓகே வெஸ்ட்டும். என்னடா வித்தியாசமாக எதுவும் நடக்குது? டே இப்போ அடித்தவன் வந்துட போகிறான்டா எவனாது. வெள்ளையாயிடுச்சு. வேலாரிஸ் லோலாண்ட்ஸ்.
ஓ இந்த இடத்த வந்து வெளிச்சம் கொண்டு வந்திருக்கோம் போல். இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வெளிச்சமாக இருக்கு. யார் அது? ஏ நோட் ஆன் பாடி. நாங்கள் பிரைட்வாலுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த வழி முழுக்க ராட்சசங்க நிறைஞ்சிருக்காங்க. எங்கள் வழியை யாரும் பின்தொடர்றாங்க. அதே மாதிரி படை வீரர்களுக்கான குறைபாடாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழி முழுக்க நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குமா. அதே மாதிரி நம்ம படை வீரர்களுக்கு குறைபாடு இருக்கும் நானுங்கள, அதை வச்சு நம்மள தான் அதை வச்சு ஃபீல் பண்ண போகிறானுங்க போல். சொன்னானுங்கள்ல இருக்கானுங்க பாருங்கள் பைத்தியக்காரனுங்க. டேய் எப்போ கூட்டமாக தான் இருப்பீங்களாடா டேய். அங்கே பாருங்கள் பின்னாடி ஒருத்தன். என்னங்க ஏங்க ஸ்டக் ஆகுதுங்க கைஸ். என்ன கைஸ் இது? அவன் ஒருத்தன் 3 பேரும் காலி. அடுத்து வேறு யாராவது? இதோ கீழே ஒருத்தவன். வாடாடே அடி வாங்க போய் சாவிடே. ஏங்க இவன் சில பேர் கல் கூட தராங்க. இந்த கல் இவங்களை அடித்தா சோல்ஸ் ரேட்ஸுன்னு ஏதோ ஒன்று கிடைக்கிது. சோல்ஸ் ரேட்ஸுன்ட்டு சில பேர் வந்து இந்த கல் கூட தராங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே முன்னோக்கி போவோம். இங்கே ஒரு பொம்மை கிளைம் வால்ஸ். ஓ செவுத்தில் ஏறலாமா? ஓகேங்க, நம்ம முன்னாடியே ஏறி இருக்கோம், இப்போ தான் சொல்லி தரானுங்க. ஓகே இங்கே சந்தேகப்பட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சில கல் இருக்குது, அவள் தாங்க முட்டு சந்தேங்க. ஓகே நம்ம கீழே போவோம். ரெஸ்ட்டு என்ன சிலை இது? ஏங்க ஏதோ இதை தான் சொன்னேன். இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பிளாக் மித் ஹூங்காங்கில் கூட இந்த மாதிரி தான் செக் பாயிண்ட் வைப்பாங்க. எங்க டி கொத்தாக இருக்கானுங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இருங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக காற்று இருந்து தான் அட்டாக் பண்ணோம். இதுதான் நம்ம போல். நாங்கள் இப்போ தான் நான் வேணே பார்க்குறேன், நம்ம கேரக்டரே இப்படி தான் இருப்பான் போல். காமெடியாக இருக்கான்ல அங்கே பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம பின்னாடி இருந்து தாக்கலாம் பொறுமையாக போய். இந்த பாருங்க எத்தனை டே அங்கே எவனோ இருக்காங்க. அங்கே இவன் என்னடா கோடாலி தூக்கி போடுற? ஏங்க அவன் பார்த்தீங்களா கோடாலி தூக்கி போடுறான். டே எங்கே அடிக்கிறானுங்க பயங்கரமாக. இது சரிப்பட்டு வராதுங்க. நம்ம பின்னாடி நிறைய பேர் இருக்கானுங்க. இது வேற பக்காகுது அப்பப்போ. டே ஓகே மேலே ஒருத்தன் இருக்கானா. டே இருறா வரேன். டே எருமை அவன் இதாக பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கி அடிக்கிற திமிரில் உனக்கு. கூட்டு சென்ட்டானுங்கடா. ஓகே இங்கே கல் இருக்குது, அதை எடுத்துப்போம். டே இருங்கடா எடுக்க விடுங்கடா. கல் எடுக்க விட மாட்டானுங்க இவனுங்க. எங்கே குறைக்கிறானுங்க எழுத்த. பாதி எழுத்து குறைஞ்சி வச்சுங்க. டேய் இருறா ஒரு அடியில் சேர்த்துருவேன். நீ தான் திமிரு காட்டுற. ஜம்ப் பண்ணி வரான் பார்த்தீங்களா. இந்த கல்லை வேறு எடுக்க மாட்டான். இப்போ எடுத்தான்டா டே. இல்லாத சிலிம் ஷார்லாம் இவன் எங்கேந்திரவன் தான். டே இப்போ தாண்டா அடிச்சு போட்டேன் எல்லாரையும். டே உங்களுக்குலாம் எத்தனை வாட்டி அடித்தாலும் புத்தி வராது. டே இவங்கடா டே சாங்கு நல்லா கூட்டமாக வாங்கி கட்டிக்கிறதுனே வரானுங்க பாருங்களேன். ஓகே இது என்ன? ஓ இப்போ தான் போயிட்டு வந்தோம். ஓகே அப்படிக்கா 2 வழி இருக்குது போல். ஓகே இந்த லெவலை முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் முடிக்கலையா? ஓகே இங்கே இப்போ அந்த லெவலில் இருக்க ஒரு பகுதியை முடிச்சிருக்கோம். அடுத்து கண்ணாடியெலாம் வச்சுருக்கானுங்க. வேஸ்ட்லாம் உடச்சின்னு போகிறோம். இருக்கானுங்க பாருங்கள் அரமெண்டில்காரங்க. டே என்னங்க அங்கேருந்து ஸ்வைன் இங்கே வரான். தம்பி இப்படிலாம் வேகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமை காக்கும். ஓகே எல்லாருக்கும் கிடைக்கும். அடி வாங்கின்னு போங்க பொறுமையாக. ஃபஸ்ட்டு இவனை அடிச்சிடலாம், அப்புறம் கோடாலி வீசியே சாவடிப்பாங்க. அவன் இருக்கானுங்க பாருங்கள். மேலே 2 பேர் இருக்கானுங்க, அவங்கள போய் அடிக்கணும். இருங்க. டே எப்பட்றா பார்க்குறீங்க நீங்களாம்? தம்பிக்கு கண்ணில் மச்சம் இருக்கும் போல. எங்கேருந்தோ பார்க்குறான். டே ஓகே அவங்காலி. மேலே இன்னொருத்தவன் தம்பி பொங்கல் வாங்கிட்டான், சேர்த்துட்டான். ஓகே இங்கே கொஞ்சம் கல் எடுத்துக்கோ. அவ்வளோதானா? எங்கே செக் பாயிண்ட் பார்த்தேங்க. ஓகே ரெஸ்ட் எடுத்துப்போம். நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு, ஃபுல்லாகிடுச்சு பவர். அடுத்து எங்கே போனோம்? ஓகே இங்கே மேலே ஏறி போவோம். இங்கே முட்டு சந்து. ஓகே இதோட எப்படிக்கா போவோம்? ஓகே அப்படியே நேராக போவோம். என்னதுடா அது? டே மறுபடியும் பாஸ். ஏங்க இப்போ தான் ஒருத்தவங்க கிட்டே சேர்த்துட்டு வந்தேன். இவன் யார்ரா? டே பறந்துக்கினே இருக்காங்க. தலைவலி தம்பி. டே எங்கே நெருப்பு விட்றாங்க. பறந்துட்டான் கைஸ். இங்கே நம்ம ஒழிஞ்சிப்போம். நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கினா அவன் விட்ற இதை பாருங்கள், நெருப்பு விட்றான் பாருங்கள். அது நம்ம மேலே படாது. நம்ம பூந்து தாங்க போனோம். டே நெருப்பு பற்றிச்சிங்க மேலே. பைத்தியக்காரா, இது தேன் கூடு ராணி மாதிரி இருக்குது. டே இதெல்லாம் சரியா? ஏன் நான் வேறு டாச் பண்ண முடியலங்க. லூசு பசங்களாக இருக்கானுங்க. டேய் அடி வாங்க விடா. டே திமிரே பாருங்க. இப்போ ஏங்க அவனுக்கு டபுள் பவர்லாம் இல்லைங்க, சிங்கிள் பவர் தாங்க.
ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்து கால்வாசிக்கு மேலே குறைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். ஆனால் நம்மளுக்கும் பாதி பவர் குறைஞ்சிச்சு. இவன் வேறு சுவாய் இங்கே வரான், அங்கே போகிறான். டேய் அடி வாங்க விடா, நில்றா டேய். அடிக்க விட மாட்றான். பொறுமையாக அடி வாங்க டேய், டென்ஷன் ஆகிடுவேண்டா. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி தாங்க அட்டாக் பண்ணணும் பொறுமையாக. டே என்னங்க அது வகை வகையாக விட்டுறானே. டே இப்போ நம்மளுக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே பவர் தாங்க இருக்குது. ஐயோ, நான் வேறு அவள் தாங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. கைஸ், நம்மளுக்கு பவர் இல்லை. இது வேறு இந்த நேரம் பார்த்து பக் ஆகுதுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போடாடும். ஓகே, இருங்க இன்னும் கொஞ்சம் தாங்க. அடிச்சுட்டா நம்ம ஜெயிச்சுட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்தால் பவர் ஏறிடும். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவன் வேறு நிற்க மாட்டான், சொயின்னு போகிறான். அதான் தலைவலியாக இருக்குது. தம்பி நின்று, நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் என்னை பற்றி தெரியாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் ஒரு 5 அடி அரிசியாக காலி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம காலி ஆகிட்டேனே. டைடு வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி சாப்பிடும் போல். அது வந்து கட்சின் மாதிரி தான் போல். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, பெருசாக கத்தி எடுத்துக்கின்னு. சரி ஓகே, நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சதுனால இங்கேருந்தே விட்றாங்க நம்மளை. இன்றைக்கி அவனா நானா பார்த்துடலாம் வாங்க. ஒரு அடி கூட படாமல் தப்பிக்கிறோம். இந்த வரான் பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல். எம்பர் மேஜ் பேரை பார்த்தீங்களா தம்பி? வெளில காக்கா கத்துது கரெக்டாக இவன் வரும்போது, எப்படின்னே தெரில. ஒரு வேளை காக்காவுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் போல். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே பொறுமையாக அடிக்க பார்ப்போம். தம்பி நீ இங்கே வா, நான் அங்கே போகிறேன். ஓகே கைஸ், அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேம் வந்து பிளாக் மித் ஹோங்காங் மாதிரி தான் இருக்கும். அதாவது எதிரிலாம் வருவாங்க கரெக்டாக. அவங்களெலாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு லெவல் போக போக சில பவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் வந்து லிட்டில் நைட்மேர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் கேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் தரலையா, மறக்காமல் இப்போயே லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் அடி வாங்கடா டேய். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். ஸோ இவனை நம்ம முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், பாதி லைஃப் காலி ஆகிடுச்சு. நீங்கள் லைக் தர நம்மளுக்கு பவர் ஏறி கண்டிப்பாக காலி பண்ணிடலாம். ஸோ கைஸ், நீங்கள் அதே மாதிரி என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன் கேம் ப்ளே வீடியோஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவனை அடிக்கிறத கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, இப்போ பவர் பார்த்திங்கனாலே தெரியும். அவனை விட நம்மளுக்கு பவர் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன அட்டாக் பண்ண டே பேசும்போது அடிச்சின்னா நான் டென்ஷன். ஏங்க குறைஞ்சிருச்சுங்க மறுபடியும். இதாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய் இப்போ தான் விதமாக விடுவான். ஓகே, அவன் கிட்ட இப்போ தாங்க இதான் நான் எதிர்பார்த்தேன். ஜம்ப் பண்ணி மண்டையிலே ஷாட் விட்டா சாவான். இப்போ இருட்டாயிடுச்சிங்க. அதில் வேறு கண் வேறு தெரில எந்த பக்கம் போகிறான்ட்டு. நல்லா பண்ணுறீங்கடா டே. நம்மளுக்கு வேறு பவர் இல்லைங்க. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே பவர் தாங்க இருக்குது. இவன் டென்ஷன் ஆக்குறாங்க என்னைய. ஓகேங்க, இன்னும் 2 அடி அடிச்சா காலி ஆகிடுவான். பொறுமையாக வச்சு ஆடுறோம். நம்மளும் ஒரு அடி அடிச்சா காலி ஆகிடுவோம். அவள் தான். ஏங்க நம்மளுக்கும் அட்டாக் அவனும் அட்டாக் பார்த்தீங்களா? நம்மளுக்கு பாருங்கள் பாயிண்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் லைட்டாக தொட்டாலே நம்ம செத்துட்ருப்போம். ஓகேங்க, ஜஸ்ட் உங்க விக்ட்ரிங்க. ஓகே, இது என்னது? இந்த லிவர் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு டோர் திறந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஓகே, இங்கே ஒரு டோர் திறந்துருக்கு இப்போ. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஒரு பாஸை இப்போ தான் முடிச்சிருக்கோம். நம்ம பவரும் காலி ஆகிடுச்சு. இப்போ அங்கே செக் பாயிண்டில் போய் பிடிச்சா நம்ம வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த கேம் வந்து ஒரு பெரிய கேம். இது நீங்கள் ஆக்சுவலாக ஃபுல் வெர்ஷன் வேணும்னா பெய்டு வெர்ஷன் தான் இருக்குது. ஃபுல் வெர்ஷன் வந்து அண்ட் இந்த கேம் பிளேயோடைய பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது வரைக்கும் கேடி ப்ரோ கிட்டே இருந்து ஒரு ஷார்ட் பிரேக். ஸோ பாய் கைஸ், பாய்.